வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்களுக்கு மட்டும்தான் அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது புரியும். அப்படிதானே? உண்மைக்கு ஆட்கள் தேவையில்லை, கூட்டங்கள் தேவையில்லை. பொய்களுக்கு கூட்டங்கள் மந்தை மாதிரி இருக்கலாம், அல்லது பன்றி கூட்டங்களாகவும் இருக்கலாம். சரிதானே? எப்போதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மை வெளிவர பார்த்தீங்க அப்படின்னா பொய்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், பயம் அப்படிங்கிறது நிலநடுக்கம், பூகம்பம் மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் ஜெனியினுடைய வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்தான நிலநடுக்கம், பூகம்பங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது மற்றவர்களுக்கு கேலிக்கூத்தாகவும் இருக்கலாம், கிண்டலாகவும் இருக்கலாம், நகைச்சுவையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட தாத்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கவாதத்துலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு வர்றாரு. தாத்தாவின் உடல்நிலை சரியாக இருக்குது, கவலை ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய விடுமுறை நாட்கள், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜெனி திருவண்ணாமலையில் பிறந்ததுனால என்னவோ தெரியல, அடிக்கடி அங்கே தான் அவங்களுக்கு மனசு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருவண்ணாமலை தான் அவங்க அதீதமாக போகக்கூடிய விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரியம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. ஸோ அங்கே பெரியம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன், 2 அண்ணன்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சரவணன், இன்னொருத்தர் பேர் செந்தில் முருகன். ஆனால் நம்ம ஜெனி பார்த்திங்க அப்படின்னா செந்தில் முருகன் அப்படிங்கிற அண்ணனோட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அதாவது தங்கை உறவில். செந்தில் அண்ணனோட வெளியில் போகிறது, கோவிலுக்கு போகிறது, கிரிவலம் செல்வது, அதே போல் அவங்களுடைய அக்கா பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி, இவங்க பெரியம்மா பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரோட தான் ஜெனியினுடைய அதீத உறவு மற்றும் விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் நம்ம ஜெனி செந்தில் அண்ணனோட, மீனாட்சி அக்காவோட சாத்தனூர் டேம் அப்படிங்கிறது ஃபேமஸ் திருவண்ணாமலையில். ஸோ பார்க்க போகிறாங்க. இது +2 முடித்தோன்னா அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அண்ணனோட மடியிலேயே அண்ணனோடய சேர்ந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அண்ணா அக்கா எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு அவங்க பார்த்த ஒரு திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரமுகி. அந்த டயத்தில் ரிலீஸ் ஆன படம். ஸோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு டைம் ஜெனி ஷாக் ஆகிட்டாங்க அந்த படம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கசின்ஸோடு சேர்ந்து பார்த்த அனுபவம் ஜெனிக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஜெனி ரொம்ப வருஷம் லாங் கேப்பு. ஸோ மாமா வீட்டுக்கு, தாய் மாமா வீட்டிற்கு போகிறாங்க. ஸோ அப்பாவோட பஸ்லேயே போயிட்டு அப்பாவே அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. தன்னுடைய மாமா பையன், அதாவது 2 பசங்க இருக்காங்க, மாமா பசங்க, கிருஷ்ணகுமார், ராஜான்னு. ஸோ இதில் கிருஷ்ணா ஜெனியை பிக்கப் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக ஜெனி தன்னுடைய அம்மா, அதாவது தாய் மாமா அம்மா சைடு உறவுகளை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ அங்கேயே 10 நாள் தன்னுடைய மாமா வீட்டிலேயே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாமா பசங்க ஜெனிக்கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அடுத்து அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பெரியம்மா அவங்களுடைய குழந்தைகளும் வந்திருக்காங்க. ஸோ டோட்டல் கசின்ஸே நிரம்பி இருக்காங்க அந்த வீட்டில், தாய் மாமா வீட்டில். ஜெனி மாமா வீட்டுக்கு எதிர் வீட்லேயே இன்னொரு மாமா இருக்காங்க. அவங்க பெரிய மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனி அம்மாவுடைய பெரிய அண்ணன் செல்வராஜ். இவர் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், VAO பதவியில் இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறாரு. ஸோ ஜெனி எப்போல்லாம் போகிறாங்களோ அப்போ தன்னுடைய மாமாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெனியோட லைஃப்பில் க்ரஷ் அப்படிங்கிறது நிறையாவே நடந்துச்சு. ஜெனிக்கு இல்லை, ஜெனியை சுற்றி நிறையா க்ரஷ் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இப்போ மாமா பசங்கள்டேருந்தும் சின்ன சின்ன குட்டி குட்டி க்ரஷ் அப்படிங்கிறது ஜெனியோட லைஃப்பில் என்ட்ரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி போகிற இடம் கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இடம் ஆற்றங்கரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த குளம், ஆறு, இதில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, குளிக்கிறது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம ஜெனியும் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே குளிக்கிறாங்க கசின்ஸோடு சேர்ந்து. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட மாமா பையன் திடீர்னு என்ட்ராகிறாரு. ஆற்றங்கரையில் மாமா பையன், அதாவது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சடனாக ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளார அங்கே தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா சிறு சிறு தாமரை பூ அப்படிங்கிறது மலர்ந்துருக்கும். ஸோ அதில் ஒரு பூவை பறித்து கொண்டு ஜெனி கையில் கொடுத்துட்டு சிரிக்கிறாரு. ஸோ ஜெனியும் அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சின்ன அன்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதாவது தாய்மாமன் குழந்தைகள் மற்றும் அத்தை குழந்தைகள் இவங்களுக்கு இடையிலான ஒரு அன்பு பரஸ்பரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இன்னொரு மாமா சும்மா இருப்பாரா என்ன? ஸோ உடனே கிருஷ்ணாவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் பங்களிப்பிற்காக பலூன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ திருவிழா காலம், அந்த டைம் அந்த பலூன்ஸ் அங்கே விற்பனை ஆகுறது, அதை வாங்கிட்டு வந்து ஜெனி கையில் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து மற்ற கசின்ஸ்க்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. ஏன் கசின்ஸோட அம்மா இருக்காங்களே பெரியம்மா, அவங்களுக்குமே பொறாமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட மாமா பசங்களை பார்த்தாச்சு. மாமா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து உமா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. தாய்மாமா குடும்பத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் முழு அன்போடு தான் ஜெனியும் ஜெனி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷக்கிருமி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளார வேறு ஊன்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி கார்த்திகை தீபம் கிரிவலம் இது 2 டயத்துலையுமே திருவண்ணாமலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா கல்லூரியில் படிக்கின்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நட்பு ஜெனிக்கு கிடைக்குது. ஸோ அதிலிருந்து பக்கத்து வீட்டிலேருந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு மாணவன் வந்து ஜெனி வந்து மாடியில் நின்றுட்டு, அதாவது தன் வீட்டு மாடியில் நின்றுட்டு அவங்க வந்து தலை காய வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அவன் பேர் கேட்டிங்க அப்படின்னா அறிவழகன். நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜெனி ஓகே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஜெனியோட நட்பு அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவங்க இடத்துல தொடர்பு கிடையாது. ஆனால் எப்படி அந்த பையன் திருப்பி ஜெனியை தொடர்பு கொண்டான் அப்படிங்கிறது ஜெனிக்குமே தெரியாது. ஜெனியோட மாமா பொண்ணு உமாவுக்கு இப்போ வந்து நிச்சயதார்த்த விழா நடக்குது. ஸோ அதுக்காக ஜெனியினுடைய குடும்பம் தாய்மாமா வீட்டிற்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா மாமா பசங்க, ஸோ அவங்களுக்கும் அடுத்து கல்யாணம் பண்ணுறது ஏற்பாடு செய்கிறாங்க. ஜெனியோட மாமா பசங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய காம்படிஷனே ஃபேமிலியில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அக்கா தங்கை 6 பேருங்கிறதுனால 6 பேருடைய குழந்தைகளும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த எல்லா பொண்ணுங்களுமே போட்டி போடுறாங்க. பட்டு நம்ம ஜெனி வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே அதுலேருந்து விலகிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த என்கேஜ்மெண்ட் டயத்தில் தான் ஜெனியோட மாமா பையன் கிருஷ்ணா அப்படிங்கிறது ஜெனி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பட் ஜெனி அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் அதை மறுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு திருமணம் காதல் அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெனிக்கு என்னதான் மாமா பையன் மேலே பாசம் இருந்தாலும் அவங்க குடும்பத்தை பற்றி ஜெனி ரொம்ப யோசித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன் அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைத்தது அப்படிங்கிறத ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஜெனி யோசித்ததுனால வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க. படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது அது மட்டுமே அவங்களுக்கு மைண்ட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் மாமா பையனுடைய கனவு அப்படிங்கிறது காதல் கனவு அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். மற்ற கசின்ஸ் அடுத்த பெரியம்மா பிள்ளைங்களுக்கு ஜெனி வழி விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி அவங்க மாமா பொண்ணு என்கேஜ்மெண்ட் மற்றும் மேரேஜை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதன் பிறகு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே தன்னோட மாமா பசங்கள்ட்ட அவங்க வச்சுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். They call me